வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கவுண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ்ல யூனிட் 2ல பாத்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் இருக்கு. ஓகே, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல எத மாதிரி ப்ராப்ளம் கேக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்லாம் பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸாவே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க அதை வந்து செக் பண்ணிக்கலாம். எஸ். இப்ப இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல 3 மெத்தட் இருக்கு. கம்பேரிட்டிவ், காமன் சைஸ், ட்ரெண்ட்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் காமன் சைஸ். ஓகே, பார்க்கலாம். Prepare common size statement for a company during 2021 and 2022 balance sheet. ஓகே, 21, 22 பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? இது பாருங்க. ஷேர் கேபிட்டல் 70,000, 74,000, debentures 12,000, 6,000, creditors 10,360, 11,840. Profit and loss account 10,740, 11,360. ஓகேவா? அசெட் பாத்தீங்கன்னா கேஷ் 9,000, 7,800, debtors 14,900, 17,700, stock 49,200, 42,700, building 20,000, 30,000, goodwill 10,000, 5,000. ஓகேவா? இப்ப இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்ப நமக்கு வந்து இது இன்கம் ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு அப்படின்னா காமன் சைஸ்க்கு நம்ம சேல்ஸ வந்து எடுத்துப்போம். இது பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம டோட்டல் ஆஃப் தி அசெட்டோ லயபிலிட்டியோ ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும் இல்லையா? அசெட் அண்ட் லயபிலிட்டி டோட்டல். அப்ப அந்த டோட்டல் ஃபிகர் எடுத்து நம்ம காமன் சைஸ்க்கு கொண்டு வரணும். எஸ். இப்ப பாத்தீங்கன்னா 2021க்கு தனியா அண்ட் 22க்கு தனியா. அதே மாதிரி அசெட்டுக்கு நம்ம போடணும். எஸ், போடலாமா? எஸ், பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் பாத்தீங்கன்னா இதுதான். ஓகே, காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். அவங்க கொடுத்திருக்க வேல்யூஸ் போட்டிருக்கு 21லயும் 22லயும். இது பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல். ஓகே, இப்ப இந்த பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணணும் இந்த டோட்டலை வச்சு. 1,03,100ன்றது டோட்டல் இல்லையா? அப்ப 70,000 டிவைடட் பை 1,03,100. அப்புறம் 12,000 டிவைடட் பை 1,03,100. 10,360 டிவைடட் பை இந்த 1,03,100. இங்க 10,740 டிவைடட் பை இந்த டோட்டல். ஓகேப்பா? எப்படி போட்டோம்னா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 67.93. இது 11.64, 10.05, 10.41. இது பாத்தீங்கன்னா டெசிமல்ல வருது. நம்ம 2 டிஜிட்டுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டெசிமல் அப்படின்னும் போது நிறைய டிஜிட் நமக்கு காமிக்கும் கால்குலேட்டர்ல. நம்ம வந்து 2 டிஜிட்க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் டோட்டல் பாத்தீங்கன்னா 100. பிகாஸ் இது 1,03,100 டிவைடட் பை அதே 1,03,100 போடுறதுனால நமக்கு இந்த 100% வரும். ஓகேவா? இதே மாதிரி தான் இந்த 22க்கு போடணும். அப்ப 22ஓட டோட்டலை எடுத்து போடணும். 22ஓட டோட்டல் பாத்தீங்கன்னா 1,03,200 இல்லையா? அப்ப அந்த 200 வச்சு டிவைட் பண்ணும். அப்ப இந்த 74,000, 6,000, 11,840, 11,360 எல்லாத்தையுமே இந்த 1,03,200 வச்சு டிவைட் பண்ணும். பாருங்க, இதுக்கும் நமக்கு பர்சன்டேஜ் கிடைச்சிச்சு. அண்ட் அட் லாஸ்ட் இங்க வந்து உங்களுக்கு 100% வரும். அதாவது நம்ம டோட்டலை வச்சு போடுறதுனால டோட்டல் எல்லாமே நமக்கு 100% தான் இருக்கும். இதுதான் வந்து காமன் சைஸ்ன்றது. ஓகேவா? காமன் சைஸ்ன்றது நமக்கு வந்து காமனா ஒரு ஃபிகருக்கு நம்ம அதை வந்து பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். இதே மாதிரி சிமிலரா நம்ம அசெட்டை போடணும். அசெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேஷ், டெட்டா, ஸ்டாக், பில்டிங், குட்வில். ஓகே, எல்லா அசெட்டும் தான். ரெண்டு சைடு 2021 எழுதியாச்சு அண்ட் 2022 தான் எழுதியாச்சு. இப்ப இதுக்கு முதல்ல பர்சன்டேஜ் 9,000 டிவைடட் பை 1,03,100, 14,900 டிவைடட் பை 1,03,100, 49,200, 20,000, 10,000 எல்லாத்துக்குமே இதை வச்சு டிவைட் பண்ணும். அதே மாதிரி இங்க இருக்க டோட்டல் எல்லாத்துக்கும் டிவைடட் பை இந்த 1,03,200 பண்ணணும். ஓகே, இதெல்லாம் பண்ணோம் பாத்தீங்க. இது வந்து நமக்கு வந்துருச்சு பாருங்க. ஆசிட்டோடது 100%. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு அதே தான் வரும். அதே மாதிரிதான் இப்ப இதெல்லாம் போடணும். போட்டோம் அப்படின்னா இதுவும் நமக்கு 100% வந்துருச்சு. இதெல்லாம் செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% வரும். ஏன்னா எல்லாமே நம்ம இந்த டோட்டலை வச்சு தானே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். சோ அதனால இந்த பர்சன்டேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் யூல் கெட் 100. ஓகேவா? எஸ். இதை செக் பண்ணி நமக்கு வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? இதுதான் காமன் சைஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்.
இது உங்களுக்கு 5 மார்க்லயும் கேட்கலாம், 10 மார்க்லயும் கேட்கலாம். எதுல கேட்டாலும் உங்களால ஈஸியா அந்த ப்ராப்ளம போட முடியும். ஜஸ்ட் ஒரு கால்குலேட்டர்ல நம்ம கால்குலேஷன் போடுறது மூலமாவே ஈஸியா இந்த மார்க்க ஸ்கோர் பண்ணிடலாம். வேற எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இந்த ப்ராப்ளம்ல கிடையாது. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.